கதவு சாத்தி தாப்பா போடுற கதவை தரடா பேமானி இல்ல நான் உள்ள வந்ததும் இந்த ஈமீச கதவை சாத்தி கொக்கி போடுறான் அவரு அண்ணன் மாதிரி. எப்படி யாரு இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான் போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன் குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை குடிக்கிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனேன். என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்குன்னு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுன்னா எனக்கு புரியலையா? ஆமா உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு. நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பாக்கலாம். நல்லா பூந்து விளையாடு. ஓசில கிடைச்ச சாப்பாடு தானே. யோ என்ன என்ன சாகுறாக்கின்னு நினைச்சியா? இதெல்லாம் ஒரு சாப்பாடா? வேற வழி இல்லாம தின்றான். சொல்ல மாட்டேன். நீ நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டு கோழி ரோஸ்டும் குருமாவும் பண்ணி வச்சா பேச மாட்டேன். இதெல்லாம் கண்ணாலேயே பாத்திருக்கேன் நீ? யோ நான் துண்ண கறி நீ கண்ணால கூட பாத்திருக்க மாட்டேன். அப்படி என்ன கறியது? நரிக்கறி துண்ணு இருக்கியா? நரிக்கறியா? அது பாரு வாய் படக்குற. அந்த ருசி இதெல்லாம் வருமாயா? இந்த மரத்துல தலைகீழா தொங்குமே என்னது? குரங்க இல்லையா? இப்படி ரெக்கையெல்லாம் வச்சுக்கிட்டு கீச்சு மூச்சுன்னு கத்துமே பாபால. அது அத பிடிச்சா அந்த சுட்டு தின்னா ஐயோ தெருவாருங்கய்யா. கருமம், இதையெல்லாம் சாப்பிட்டிருக்கியா நீ? அதனாலதான் இப்படி இருக்கே நீ. கொஞ்சம் ஏமாந்தா பாம்பு கறி கூட தின்னுடுவ போல் இருக்க. ஐயோ அது கிடைக்கணுமே. மனுஷனை தவிர மத்ததெல்லாம் சாப்பிட்டிருக்கியா? ஒரு நாளே எங்க நைனா தண்ணிய போட்டுக்குன்னு பொந்துல கைய விட்டு 5 பாம்புகளை பிடிச்சாந்துச்சு. நீ பாம்பை தின்னியா அப்பன்னு தின்னியா? தொடர்ந்து கேளியா? பாம்புக்கு பல்லுலதான் விஷம். அதனால அதோட தலையை வெட்டி தோலை உரிச்சு துண்டு துண்டா ஆக்கி உப்பு மிளகாவும் போட்டு பொரிச்சு சாப்பிட்டா ஐயோ உன்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டனே. எப்படியாவது உன் பாட்டி அட்ரஸ தேடி கண்டுபிடிச்சு உன்னை அங்க நானே கொண்டு போய் விட்டுறணும். அப்பதான் எனக்கு நிம்மதி. உன் பாட்டி எங்க இருக்குது? யோ அது தெரிஞ்ச நான் ஏன் எங்க இருக்கேன்? எப்போ போயிருப்பேன். என்ன ராமண்ணா இது? டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடு போடக்கூடாது? இத்தனை பிளேட் எப்படி டேபிள் மேல வைக்கிறது? இதுக்கு இதான் தம்பி லாயக்கு. தம்பி தம்பி தம்பி, இந்த பொண்ணு இங்க இருந்தா நான் வெளியில வேற எங்கேயா போயிடுறேன். ஏன் பின்ன பல்லு கூட தொலைக்காம படிக்கணக்கா தொங்குது. கேட்டா நிறைய கொண்டா துன்ற பாம்பை கொண்டா துன்றேன்னு. யோ ஏன் யசமா கிட்ட வத்தி வைக்கிற? அவரே என்ன போன்னு சொல்லல, நீ என்ன சொல்றது? இதென்ன உன் அப்பம் கூட? பெரியவங்க கிட்ட மரியாதையா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல. பழக்கம் இல்ல யசமா. நீ எப்படி பேசணும்னு சொல்லு, நான் கத்துக்கிறேன். குளிச்சியா? தினமும் குளிச்சு சுத்தமா இருக்கணும். போய் குளி. என் உயிரை கொடுக்க சொல்ல கொடுக்குறேன், ஆனா குளிக்க மட்டும் சொல்லாத யசமா. எனக்கு 6 மாசத்துக்கு ஒரு தப்பா குளிச்சுதான் பழக்கம். அப்பப்ப உடம்புல தண்ணி பட்டா ஜல்பு பிடிக்கும். ஜல்பு பிடிக்கும் ஜல்பு. நாயையும் நரியும் தின்றது பத்தாதுன்னு அப்பப்ப தமிழ வேற நறுக்கி தொன்றியா நீ? ஒழுங்கா தினம் குளிச்சுட்டு இங்க இருக்கிறதுனா இரு, இல்லன்னா இப்ப விட்டு வெளில போயிடு. ஆமா யசமா கொஞ்சம் சொல்ல யசமா. நீ முதல்ல போய் குளி. உன் அப்பா கவனிச்சுக்கிறேன். இது என்ன தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல இதான் பட்டுச்சு, அதை எடுத்து போட்டுக்கினேன். மரியாதை எல்லாம் அவரே. ஐயோ தம்பி உன் துணி எல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு. அவுத்துரு என்ன கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துது. என் கையில வேற துணி இல்ல, அதான் இந்த ஆள் துணி எடுத்து போட்டுக்கினேன். சரி 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 சரி, அதான் அவுத்துட்டு உனக்கு துணி கொண்டு வந்திருக்கு. இதே மாத்துக்கோ. அவ்வளோ டிஃபன் ரெடி பண்ணு. நாளைக்கு தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும். ஐயா என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால தடுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமாமா இருக்கு சாமி. அதுக்காக நிந்துகினே தின்றியா? நீ இங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பான். அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை தீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான் மச்சான் ஆமா மச்சான்,
நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சரிதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே, இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறீங்க. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு இறக்கம் காட்டக்கூடாதா? உன் மேல இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்ல அண்ணாத்தே? உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டேன்? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் கீதலும் வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கே. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த ஐயோ என்ன சாமி இது இம்மா உயரங்கிது. அது அப்படிதாம்மா கண்ணா. இந்த உயரமான இடத்துல இருக்கிறவங்க எல்லாம் தங்களை கொஞ்சம் வசதிக்குவாங்க. ஹீல்ஸ் பில்ஸ் எல்லாம் போட்டு எப்படி ஸ்டைலா. ஹாய் சோக்காதன் சாமி நடக்கிற நீ நல்லா இருக்குது. Come on. Yes. Good. Well done. Good. Now come on. ரொம்ப அடிக்காதேமா, நம்ம பசங்க விசில் அடிச்சிருவாங்க. அப்படி இப்படி கையை நைஸா கொண்டு வந்து கப்புன்னு பிடிச்சிக்கணும். அப்படிதான் போடு கை. இப்போ 1 2 3 4. என்னைய பாக்குற? உடம்பெல்லாம் என்னமோ கிடுகிடுன்னு இருக்கு. வயசு பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கும். இப்படி பாட சொல்லி கொடுக்கும் போது கவனமா கேட்கணும். மனசு அங்கங்க அலைய விட்டுட கூடாது. குடு கை. போடு 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 போடு. குடு கை. போடு கை. 1 2. இப்படி கையால சாப்பிடக்கூடாது. பின்ன எப்படி சாப்பிடணும்? நம்ம நாட்டுல காசு இருக்கிறவன் கையால சாப்பிட்டா அநாகரிகம். இத பார், இது போர்க். இதால குத்தி குத்தி சாப்பிடணும். ஓகே? குத்தி குத்தி. எஸ். யோ அப்படி இல்ல, இத புடி. இத கையால சாப்பிட்டா வள்ளி, கத்தியால சாப்பிட்டா ராதா. ஓகே? இப்படி சாப்பிட்டா எப்பயா சாப்பிட்டு முடிக்கிறது? நான் கையாலேயே சாப்பிடுறேன், அப்பதான் என் பசி அடங்கும். இத பார், எனக்கு அடங்கி பழக்கம் இல்ல, அடக்கிதான் பழக்கம். அடம் பிடிக்காத. கமான். இப்போ நான் சொல்லி கொடுத்த ஏபிசி எல்லாம் பார்க்காம அங்க எழுது. என்ன இது? ஏ பி எழுது. நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு. இப்ப ஊரு ஊரா தெரியுறோம். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பா. ஏ எங்க பாக்க சொல்றேன்? அந்த இடத்துல பாக்காத, அங்க பா. எங்க? ஏ நம்ம பொண்ணு வள்ளி. ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ வள்ளி, ஐயோ 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 யாரு போச்சு? ஐயோ போச்சு. ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்க தான் ராணி, கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள, இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளோ கைத மூஞ்சி
எங்க மூஞ்சி பாரு. என்னத்துக்கு தள்ளுற? சத்த போட்டீங்க கொண்டு விடுவேன். நீ கொண்டாங்க சாக மாட்டா. அப்பா, கோயில்ல இவங்க பெரிய ராணியும் ராதாவையும் பாத்திருக்காங்க. அவ எங்க மக பாக்கணும்னு சொன்னாங்க. வாங்க காசு நைஸா இங்க கூட்டு வந்து அடைச்சிட்டேன். அதான் ஏன்னு கேக்குறான். மகளை பாக்கணும்னா என்னத்துக்கு அடைக்கிற? அதானே எங்க மகன் ராஜகுமாரி ராராசா. நீ ராசான்னா நான் ராசி. இது வாசி. பிரதி பிச்சைக்காரன் நாயங்கடா. பிரதாப், நல்ல வேலை செஞ்ச. இவங்க மட்டும் ராதா எங்க பொண்ணுதான்னு வேற யார்கிட்டவா சொல்லியிருந்தா நான் போட்ட திட்டமே கெட்டு போயிருக்கும். இவங்க ரெண்டு பேரையும் பாதாள சிறையில் அடைச்சு. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் பிரிஞ்சது? நீ சும்மா புள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுலயே ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே விடு. ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. மெய்யால்மா சாமி, நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. என்னது? வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம்? வச்சிருக்க சாமி. இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னு தான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டை. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்தது சாமி. சங்கிலிய வச்சு தின்னு விட்டோம் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர, அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் உன்னை நம்பி கல்சே கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டேன். தெருவில 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். சமோசா ஓ போடு. இந்த ஆளை மிதிக்கிறேன் பாரு. இப்ப மிதிக்கிறேன் பாரு. கரவலையை கடிக்கிறேன் பாரு. என்னப்பா இது? எப்படி அடிக்கிறாங்க? சொல்லி இங்க ஜெயில கொண்டாந்து போட்டு